தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து 36 இசைவு இணைந்து வருதல். இந்த பாம்புகளோட நடனத்தை பாருங்க. ஒரு பாம்பு வலது பக்கமா திரும்பினா இன்னொரு பாம்பும் வலது பக்கமா திரும்பும். அதே மாதிரி இடது பக்கமா திரும்பும் போதும் இன்னொரு பாம்பும் இடது பக்கமா திரும்பும். இது மாதிரி இணைந்து செயல்படுதல், இதைத்தான் நம்ம இசைவு அப்படின்னு சொல்றோம். இந்த பாம்புகளோட நடனத்தை வச்சு நம்ம எதை குறிப்பிடுறோம் அப்படின்னா, ஒரு துணையோட குணத்துக்கு ஏற்ப இன்னொரு துணையும் இணைந்து செல்லுதல் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பாம்பை உதாரணம் காட்டுறோம். அது ஆண் துணையா இல்ல பெண் துணையா அப்படிங்கிறத விட எந்த துணையிட்ட குணம் நல்ல குணமா இருக்குதோ இன்னொரு துணை அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி செல்லணும் அப்படின்றத தான் நம்ம இங்க குறிப்பிடுறோம். ரெண்டு பேருமே நல்ல குணங்களை ஆராய்ந்து அதுக்கேற்ற மாதிரி இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் சொல்கிறோம். உதாரணமா இப்போ ரோட்டில் போகும்போது சில பேருக்கு சில உதவிகள் செய்வோம். அதைய மற்றொரு துணையும் இணைந்து செயல்படுத்துதல் அந்த உதவியை. அதே மாதிரி சொந்தத்துக்குள்ள சில பேருக்கு உதவலாம் அப்படின்பாங்க, அதையும் சேர்ந்து செய்தல். இது மாதிரி ஒரு துணை நல்ல காரியங்கள் செய்கிறாங்கன்னா அவங்க கூட இணைந்து செயல்படுதல். மரம் வளர்க்குறாங்கன்னா கூட சேர்ந்து மரம் வளர்க்கிறது. இப்போ ஒரு துணைக்கு வீட்டில் பறவைகள் வளர்க்கலாம் அப்படின்னு ஆசை இருக்கும். அது இன்னொரு துணைக்கு கொஞ்சம் பிடிக்காம கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் என்னன்னா, ரெண்டு பேரும் இணைந்து பேசி சரி ரெண்டு பேர் ஆசையும் நிறைவேற்றணும். எனக்கு பிடிக்கலைங்கிறதையும் பார்க்கணும், பிடிக்குதுங்கிறதையும் பார்க்கணும். சரி ரெண்டு பேர் ஆசைக்கும் பாதிப்பு வராதபடிக்கு உள்ள சின்ன சின்ன பெட் அனிமல்களை வளர்க்கலாம். அந்த மாதிரி இந்த இதை வளர்த்துக்கலாம், இது வேண்டாம், அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசி இணைந்து செயல்படுதல். அப்ப ரெண்டு பேரோட ஆசையுமே நிறைவேறிடும். இதைத்தான் நம்ம இசைவு இணைந்து செயல்படுதல் அப்படின்னு சொல்றோம். நம்ம வீட்டில் இணைந்து செயல்படுதல், இந்த இசைவை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னா, முதலாவதா உடற்பயிற்சி அப்படிங்கிறத ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுத்துங்க. உடற்பயிற்சிங்கிறது பாம்புகள் போல ஒரே மாதிரி ரெண்டு பேரும் இணைந்து செய்வீங்க. அதாவது வலது பக்கம்னா வலது பக்கம் உங்க கால்களை மடக்கி செய்யறதோ, இந்த மாதிரி ரெண்டு பேரும் இணைந்து செய்வீங்க. இப்படி உடற்பயிற்சியை நீங்க செயல்படுத்தும் போது உங்களுக்குள்ள அந்த இசைவு இணைந்து செயல்படுதல் உங்களுக்குள்ள ஆரம்பிக்கும். இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு பிடிப்பு வர்றதை நீங்க பார்ப்பீங்க. ரெண்டாவதா பாடல்கள். துணையான நீங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடல்களை பாடுங்க. அதுல ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பாட்டுகள் விருப்பமா இருக்கலாம். ஒருத்தருக்கு பழைய பாட்டு பிடிக்கலாம், ஒருத்தருக்கு புதிய பாட்டு பிடிக்கலாம். சரி, அப்ப என்ன பண்ணலாம்னா, உனக்காக ஒரு பாட்டு எனக்காக ஒரு பாட்டுன்னு சொல்லி ரெண்டு பேருமே மாறி மாறி ஒரு பழைய பாட்டு ஒரு புது பாட்டு அப்படின்னு சொல்லி இணைந்து பாடுங்க. அப்படி நீங்க அப்பப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாடும்போது உங்களுக்குள்ள ஒரு பிடிப்பு ஏற்படும். இதுதான் இசைவு இணைந்து வருதல். அது உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த மாதிரி இணைந்து வரக்கூடிய ஒரு பிடிப்பை உங்களுக்குள்ள இந்த பாடல்கள்னால உணர்வீங்க. மூணாவதா, இந்த எறும்புகளை பார்த்துருக்கிறீங்களா? அது வரிசையா போகும், ஒன்று பின்னாடி ஒன்று. அது எப்படி எப்படி வளையுதோ அதே மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகும். அதே மாதிரி ஒரு துணையோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு துணை எப்படி அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகலாம், அந்த இசைவு அப்படிங்கிறத தெரிஞ்சு செயல்படுத்தணும். இதுக்கு உதாரணமா அறிவாளி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலேருந்து ஒரு சின்ன பகுதி. இதைய நீங்க பாருங்க, அதை நீங்களாவே தெரிஞ்சுக்குவீங்க. எப்படி அந்த இசைவு இணைந்து வருதல்னா எப்படி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஏற்கனவே அவ பியூட்டிஃபுல் ஒய்ஃப்டா, இப்ப பியூட்டிஃபுல் ஒய்ஃப் ஆயிட்டா. புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது என் ஒய்ஃபுக்கு ட்ரைன் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படல. ஏற்கனவே அவ உடம்புல ஊறி இருந்தது உத்தம பத்தினி குணம். நான் சும்மா அப்படி டச் பண்ண சரியா போச்சு. என்னமா பண்ணி கலாட்டா பண்றா எனக்கு ஒண்ணும் புரியல. என் பேச்சுல நம்பிக்கை இல்ல. இல்ல நிக்குமே. 1000 ரூபாய் பந்தேங்க. 1000 ரூபாய் தானே, என்ன பிரமாதம்? ஆமா, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. மாப்பிள்ளை சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அவர்கிட்ட இருக்கப்பா பந்தயம். என்ன மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இதுல விஷயம் இருக்கு. சும்மா 1000 ரூபாய் கொடுங்க. சரி ஒப்புக்கொள்ளுங்க, நான் தரேன். சரிப்பா, சம்மதமா? சம்மதம். மாமா முதல்ல மாமி எங்க கூப்பிட்டு விடுங்க. அவ எதுக்கு இங்க கூப்பிட்டு விடுங்க, முதல்ல வரட்டும் பேசிக்கலாம். டேய் சைனா ஐயா, அம்மாவே நான் கூப்பிட்டேன், கூப்பிட்டு ஆகட்டுங்க. ஜல்லி அம்மா, உங்களை ஐயா வர சொன்னாங்க. பொண்ணு இப்பதான் வந்திருக்கு, பேசிட்டு இருக்கா. இப்ப என்ன அவசரமா? வேணும்னா அவரே இங்க வர சொல்லு. சரிங்க.
ஏன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்களா, வேணும்னு உங்களே வர சொன்னாங்க அங்க. உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வர சொல்லு. நீ உட்கார, அவனை போய் கூட்டிட்டு வர சொல்லு. சரி, நீ போய் இந்தியாவை கூட்டிட்டு வா. ஆகட்டுங்க. அம்மா, உங்களை மாஸ்டர் கூப்பிடுறாரு. எனக்கு தெரியும். அத்தா முன்னால என்ன கேலி பண்ணதான் அங்க கூப்பிடுறாரு. நாங்க வர முடியான்னு போய் சொல்லு போடா. ஐயா, நான் சொன்னேன், பதில் எங்களுக்கே கேட்டுதுங்களா? முதல்ல யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. அதுலயும் பெண்கள் பேசுறது ரொம்ப மோசம். புருஷன் கூப்பிட்டு அனுப்பிச்சு பெண் ஜாதி வராம இருக்கிறது இருக்க ரொம்ப கேவலம், ரொம்ப கேவலம். அப்பா 1000 ரூபாய் கொடு. அது எப்படி? முதல்ல உன் ஒய்ஃப் இங்க கூப்பிடு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாம். அப்பா சைலா, ஐயா போய் ஐயா உடனே கூப்பிடுறாங்கன்னு. அந்த உடனேங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினேன்னா, நானும் உடனே சொல்லியிருந்தா இந்தியா சும்மா விழுந்தடிச்சு ஓடி வந்திருப்பேன். அப்பா ஐயா அம்மா கிட்ட போய் ஐயா சும்மா கூப்பிடுறாரு. சும்மா கூப்பிட்டாரு. இப்ப தெரிஞ்சு ஏமா என்னமோ மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிறாராமா? சொல்லம்மா. ஏக்கா மௌனமா இருக்கீங்க? அம்மா கேட்டதான் பதில் சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றது? அம்மா, ஐயா அவங்க சும்மா வர சொன்னாங்க. இதோ வந்து கேட்டீங்களா? ஆமா மனோரமா, உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. அவங்க வரல, நீ போய் கூட்டிட்டு. நாலாவதா உணவு. நம்மளுடைய ஆயுள் காலம் முழுதும் தினமும் ஒவ்வொரு வேளையும் நம்ம சாப்பிட்றோம். அப்போ ஒவ்வொரு வேலையுமே நமக்கு பிடித்த மாதிரி இருக்கணும். இந்த உணவு செய்யறதுல துணை சலிப்படையக்கூடாது. ஒரு வீட்டு சாம்பாரும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சுவையோட இருக்கும். அதுல எந்த மாதிரியான சுவை இருந்தா நம்ம துணை விருப்பப்படுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த உணவை செய்யறது. இப்படி இதுலேயும் இசைவு ஏற்படுத்துதல். ஐந்தாவதா உணர்வு திறன். இது எப்படின்னா, நம்ம துணை இதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு தோணும். அந்த தோணுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த உணர்வு திறனை நம்ம வச்சிருக்கணும் எப்போதும். ஏதாவது ஒன்று அவங்க தேடுறாங்கன்னா, இதையத்தானே நீங்க தேடுறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு தோணும் பார்த்தீங்களா? அதாவது துணையோட உணர்வு திறன் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உடைகளில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான துணி இருந்தால் நம்மளை கொஞ்சம் விருப்பத்தோட பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு உடையோடு இருந்தீங்கன்னா அந்த துணைக்கும் ஒரு ஈர்ப்பாக இருக்கும். இந்த உடைகள் மூலமாகவும் நம்ம அந்த இசைவு அப்படிங்கிறத நம்ம துணைகிட்ட ஏற்படுத்த முடியும். ஆறாவதா இருந்தும் இல்லாமை அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெளியூருக்கு போகிறோம். அப்போ போகிறப்ப நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலை பார்க்குறோம். பல ஹோட்டல்கள் இருக்கும். அதில் ஒன்றை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இந்த ஹோட்டலை பார்த்தா நல்லா தெரியுது, இது நமக்கேற்ற மாதிரி இந்த சாப்பாடு இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த தோற்றத்தை பார்த்து நம்ம போகிறோம். அங்கே போய் இட்லியும் சாம்பாரும் வாங்குகிறோம். ஆனால் அந்த இட்லியும் சாம்பாரும் நமக்கு சாப்பிட பிடிக்கல. ஏன்னா அதோட சுவை ஒரு மாதிரி வித்தியாசமானதாக இருக்குது, இல்லை நமக்கு அது பிடிக்கல, நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். இதுதான் இருந்தும் இல்லாமை. நம்ம எதிர்பார்த்து போனோம், இப்படி இட்லியும் சாம்பாரும் நமக்கு நல்லா இருக்கும் அந்த கடையில் அப்படின்னு. ஆனால் அது அப்படி இல்லை. அது மாதிரி தான் நம்ம துணை, கணவன் மனைவி அப்படின்னு இருக்கிறோம். துணை கிட்ட மட்டும்தான் நம்ம உடல் உறவு அப்படிங்கிற ஒன்றை வச்சிருக்கிறோம். மற்றவங்க யாருக்கிட்டையும் இது கிடையாது. அப்போ அந்த துணை கிட்ட உடல் உறவுக்கான அந்த ஒரு உணர்வு நமக்கு ஏற்படலைன்னா அதுக்கு பேர் தான் இருந்தும் இல்லாமை. துணை இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு அது இல்லை. அதாவது கணவன் கணவனா இல்லை, மனைவி மனைவியா இல்லை, அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியாவோ அப்படி சும்மா வீட்டில் இருப்பாங்க, பேசுவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனால் இது மட்டும் இல்லை. இதைத்தான் நம்ம இருந்தும் இல்லாமை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான பிரச்சனை இல்லாமல் இருக்க எப்படி துணையை ஈர்ப்பது அப்படிங்கிறதையும் 2 துணைகளுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதனால உடல் உறவு விஷயத்திலையும் இசைவு, இணைந்து வருதல், துணையோட நினைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த நினைவுகளை புரிஞ்சுக்கிட்டு உடல் உறவு விஷயங்களை செயல்படுத்துதல், அந்த விஷயங்கள்ல ஈர்ப்பு ஏற்படுத்துதல், இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா கண்ணும் கருத்துமா செயல்படுத்தணும்.